ஸோ வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்திங்க அப்படின்னுச்சுன்னா இது வந்து மிடில் போர்டு R200 மாஸ்பெட் வெல்டிங் மிஷினோட மிடில் போர்டு. ஸோ இந்த மிடில் போர்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 21:4 டிரான்ஸ்ஃபார்மர் இந்த எழுதிருக்கு பார்த்தீங்களா. 21:4 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அப்புறம் இந்த சைடு 6 அந்த சைடு 6ன்னு சொல்லி மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12 டயோடு இருக்கும். டயோடோட நம்பர் வந்து D9202 இந்த டயோடு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேஜராக ப்ராப்ளம் வரக்கூடியது பார்க்குறதுல வந்து இது ஷண்ட் லைனு, இது வந்து ஷண்ட்டு, இந்த ஷண்ட் லைனு. ஸோ மிடில் போர்டில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்போனன்ட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த காம்போனன்ட்ஸ் தான். ஸோ இந்த 2 போல்டு மூலமாக தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம காப்பர் பார் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம ஃபீமேல் ஹோல்டரில் வந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மிடில் போர்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். மிடில் போர்டை எந்தெந்த ரீசனுக்காண்டி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 100க்கு 95% வந்து இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். போர்டு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப கண்டினியூஸாக வச்சு அடிக்கும்போது இந்த இடத்துல எரியும். அப்படியுமே நம்ம லூப் போட்டு பேக் சைட்லேருந்து கரண்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இதுதான் பேக் சைடு. ஸோ இந்த இடம் எரிஞ்சுது அப்படின்னாச்சுனாலும் இதுலேருந்து வரக்கூடிய இந்த இடத்துல இருந்து இந்த ஷண்ட்டு மூலமாக வச்சு லைன் கரண்ட் எடுக்கலாம். இந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த 2 லூப் கனெக்ஷனு, அதாவது இங்கே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இங்கே இதில் இருந்து நம்மளால் வந்து கரண்ட் எடுக்க முடியும். சரிங்களா, அந்த அவுட்புட்டை வந்து எடுக்க முடியும். பட் கஸ்டமர் வந்து நம்ம ரெகுலராக 2-3 டைம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தும் அவங்களுக்கு உடனே எரிஞ்சதுனால கஸ்டமர் வந்து நீங்கள் மிடில் போர்டை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து நம்ம இந்த மிடில் போர்டை மாற்ற போகிறோம். ஸோ எப்படி எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது எரிஞ்சிருக்கு. இது நம்ம வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தும் அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த எரியிற தன்மை வந்து அதிகமாக அவுட்புட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஹீட்னால் அவங்களுக்கு அவுட்புட் கிடைக்காதனால அவங்க வந்து போர்டை மாற்ற சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த போர்டை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் சம்மந்தமான சந்தேகங்கள், வெல்டிங் மிஷின் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட சர்வீஸ் புக் இருக்குது, நீங்கள் சர்வீஸ் கற்றுக்கலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சர்வீஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நன்றி. பார்த்திங்கன்னா அதே மிஷினோட டாப் போர்டு இது. ஸோ இப்போ நம்ம எதுக்கு மிடில் போர்டை மாற்றும்போது டாப் போர்டை கழட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகக்கூடிய லைனு. ஸோ இந்த லைனு எரிஞ்சிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக பேக் சைடு வந்து எரியல, நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஜாக் வந்து எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நான் போலார் கெப்பாசிட்டர், செராமிக் கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த கெப்பாசிட்டரே ரீப்ளேஸ் பண்ணணும், அப்புறம் இந்த ஜாக்கையும் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம புதுசாக மாற்றின டிரான்ஸ்ஃபார்மர்னால இந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். இல்லை அப்படின்னா மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா கஸ்டமர் இந்த மாதிரி இப்போ தானே சர்வீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக சர்வீஸ் பண்ணிடுங்க.